ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, நம்ம இந்த வைடி ஸ்டுடியோவில் வந்து வீடியோ அப்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு வைடி ஸ்டுடியோக்குள்ள போயிட்டு வீடியோவில் வந்து பெர்ஃபார்மன்ஸை பார்ப்போம் இல்லையா. இந்த வீடியோ பெர்ஃபார்மன்ஸுக்கு கீழே வந்து 4 இது கொடுத்துருப்பாங்க. முதலாவது வந்து இந்த ரேங்கிங் பை வியூஸ், இரண்டாவது வந்து வியூஸ், மூணாவது வந்து இந்த இம்ப்ரெஷன்ஸ் கிளிக் கொடுத்துருப்பாங்க, நான்காவது வந்து இந்த எவரேஜ் வியூ டியூரேஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த நான்கையும் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போக முன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் தாங்க. அப்போ தான் அடுத்தடுத்த போடுற வீடியோஸ் வந்து உங்களை வந்து சேரும். அதோட அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி விடுங்க, வீடியோவை லைக்கும் பண்ணி விடுங்க. முதல்ல வந்து வைடி ஸ்டுடியோக்குள்ளே போயிட்டு ஒரு வீடியோ வந்து கிளிக் பண்ணிக்கொள்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரேங்கிங் பை வியூஸ் வந்து பாருங்கள் 1 of 10 சொல்லியிருக்கு. அதாவது நீங்கள் வந்து கடைசி அப்லோட் பண்ணுற 10 வீடியோக்களில் வந்து நீங்கள் எந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்க்குறீங்க அந்த வீடியோ வந்து எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 7 days and 6 hours வந்து இந்த வீடியோட பெர்ஃபார்மன்ஸ், இப்போ நான் கிளிக் பண்ணியிருக்கிற குறிப்பிட்ட வீடியோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நம்பர் 1ல் வந்து இருக்குது. அப்போ மற்ற வீடியோக்களை விட இந்த வீடியோவுக்கு வந்து கூடுதலான வியூஸ் வந்து வந்திருக்கு. அதை தான் வந்து கால்குலேட் பண்ணி வந்து காட்டியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரேங்கிங் பை வியூஸு கீழே உள்ள 3 இதுலேயும் வந்து 3 எரோ மார்க் காட்டியிருக்காங்க. க்ரீன் கலரில் சர்க்கிள் பண்ணி பிளாக் கலர் எரோ மார்க் வந்து மேலே காட்டியிருக்காங்க. அதாவது இது என்ன அர்த்தம்னு சொன்னால், இந்த வீடியோ வந்து எரோ மார்க் மேலே இருந்து க்ரீன் கலர் சர்க்கிள் இருந்துன்னு சொன்னால் இந்த வீடியோ வந்து நல்லா ரீச் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த வியூஸை பாருங்கள், இப்போதைக்கு இந்த வீடியோவுக்கு வந்து எவ்வளோ வியூஸ் போயிட்டு இருக்குன்னு சொல்லி காட்டியிருக்காங்க. அடுத்தது வந்து இந்த இம்ப்ரெஷன் கிளிக் வந்து இது என்னன்னு சொன்னால், இங்கே பாருங்கள், இதை கிளிக் பண்ணி உள்ளே போகணும்னு சொன்னால் உள்ளே போயிட்டு இந்த ரீச்னு சொல்கிறத வந்து கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்கள், இதில் வந்து இம்ப்ரெஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 20.6K வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட 20,000 பேருக்கு நம்மளோட வீடியோ வந்து யூடியூப் வந்து கொண்டு போய் சேர்த்துருக்கு. அதில் வந்து எத்தனை பேர் வந்து இந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணி பார்த்துருக்காங்க, இந்த இம்ப்ரெஷன் கிளிக்னு சொல்லியிருக்கு பாருங்கள். இந்த வீடியோ வந்து எத்தனை பேர் அதில் எத்தனை பெர்சன்டேஜ் வந்து கிளிக் பண்ணி பார்த்துருக்காங்க, அதாவது அதில் 6.3% வந்து கிளிக் பண்ணி இந்த வீடியோ வந்து பார்த்துருக்காங்க. அடுத்தது என்னன்னு சொல்லி இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த எவரேஜ் டியூரேஷன். இந்த எவரேஜ் டியூரேஷன் சொல்கிறது வந்து நம்மளோட வீடியோவை இப்போ இதில் வந்து 4 நிமிஷம் வீடியோ போட்டிருக்கு. இந்த 4 நிமிஷம் வீடியோலையும் வந்து சராசரியாக வந்து 1 நிமிஷம் 52 செகண்ட் தான் வந்து பார்த்துருக்காங்க. அதாவது அப்படின்னு சொன்னால் எல்லாருமே இந்த வீடியோ வந்து 1 நிமிஷம் 52 செகண்ட் பார்த்தவங்க இல்லை. இந்த வீடியோ வந்து முழுசாக பார்த்தவங்களும் இருப்பாங்க, இந்த வீடியோ 1 நிமிஷம் பார்த்தவங்களும் இருப்பாங்க, 3 நிமிஷம் பார்த்தவங்களும் இருப்பாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பார்த்துருப்பாங்க. சிலவங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிருப்பாங்க, கொஞ்சம் பார்த்துட்டு. இப்போ இது எல்லாத்தையும் வச்சு தான் வந்து யூடியூப் வந்து இதை வந்து ஒரு சராசரியான ஒரு கல்குலேஷனை கொண்டு வந்து இவ்வளோ தான் வீடியோ டியூரேஷன் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்தது வந்து இன்னொரு கண்டென்ட்டை வந்து நான் வீடியோ பெர்ஃபார்மன்ஸை வந்து அவங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த கண்டென்ட்டை வந்து ரேங்கிங் பை வியூஸ் வந்து 3 of 10 இருக்குது. 10ஆவதுல வந்து இது 3ஆவது இடத்துல வந்து இருக்குது மற்ற வீடியோக்களை வந்து கம்பேர் பண்ணும்போது. அதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து பாருங்கள், இம்ப்ரெஷன் கிளிக் தோட்டம் வந்து ரைட் மார்க் விழுந்திருக்கு. இந்த ரைட் மார்க் என்னன்னு சொன்னால் மற்ற 2 எரோ மார்க் வந்து மேலே போகிற மாதிரி விழுந்திருக்கு, இது ரைட் மார்க் விழுந்திருக்கு. இந்த ரைட் மார்க் என்னன்னு சொன்னால் இந்த குறிப்பிட்ட வீடியோ வந்து மற்ற 9 வீடியோக்களோட கம்பேர் பண்ணும்போது வந்து ஓகே, அந்த வீடியோ வந்து இம்ப்ரெஷன் கிளிக் வந்து எவ்வளோ போயிருக்கோ அதே மாதிரி தான் இந்த வீடியோவுக்கும் போயிட்டு இருக்கு, கூடவும் இல்லை குறையவும் இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு தான் வந்து இந்த சர்க்கிளுக்குள்ள ரைட் மார்க் வந்து விழுந்திருக்கும். இன்னொரு கண்டென்ட்டை வந்து வீடியோ பெர்ஃபார்மன்ஸை காட்டுறேன், பார்த்துக்கொள்ளுங்க. இந்த கண்டென்ட் வீடியோ பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொன்னால் ரேங்கிங் பை வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 7 of 10 வந்து இருக்குது. 10 வீடியோக்களை கம்பேர் பண்ணும்போது 7ஆவது இடத்துல வந்து இருக்குது. வியூஸையும் இந்த எவரேஜ் டியூரேஷனையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டுமே வந்து எரோ மார்க் போட்டு டவுனில் காட்டி வந்து சர்க்கிள் போட்டிருக்கு கிரே கலரில். இதுக்கு என்ன மீனிங் சொன்னால் மற்ற வீடியோக்களோட கம்பேர் பண்ணும்போது, மற்ற 9 வீடியோக்களோட கம்பேர் பண்ணும்போது இந்த வீடியோ வந்து வியூஸும் சரி எவரேஜ் டியூரேஷனும் சரி கம்மியாக தான், குறைவாக தான் வந்து போயிட்டு இருக்கு. கடைசியாக இன்னொரு கண்டென்ட்டை வந்து வீடியோ பெர்ஃபார்மன்ஸை வந்து காட்டுறேன், பார்த்துக்கொள்ளுங்க. இந்த கண்டென்ட் வீடியோ பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொன்னால் ரேங்கிங் பை வியூஸ் வந்து 9 of 10ல் வந்து இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 எரோ மார்க்கும் வந்து கீழே தான் காட்டியிருக்கு. அதாவது மற்ற வீடியோக்களோட மற்ற 9 வீடியோக்களோட கம்பேர் பண்ணும்போது இந்த வியூஸும் சரி இம்ப்ரெஷன் கிளிக்கும் சரி எவரேஜ் டியூரேஷனும் சரி மற்ற வீடியோக்களோட கம்பேர் பண்ணும்போது கம்மியாக தான் போயிட்டு இருக்கு. இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ பெர்ஃபார்மன்ஸு கீழே உள்ள இந்த 4 விடயங்கள் என்னன்னு சொல்லி தெளிவாக வந்து விளங்கியிருக்கும். இது மாதிரியான வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் அல்தாஃப்.